நீங்கள் மற்றும் பாவப்பட்ட உங்கள் வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இந்த வீடு பாழா கிடக்கும். நீங்க நல்ல கம்ஃபர்டபுளான சொபிஸ்டிகேட்டடான வீட்டில் குடியிருக்கும் காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல். நான் சும்மா வந்து பேச மாட்டேன். கர்த்தனை வாயில வார்த்தையை இருதயத்துல வார்த்தை குறித்த நேரத்தை வைக்காம நான் உங்களுடைய பேச மாட்டேன். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதித்திருக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவன் அதை சம்பாதிக்கிறான். சொல்றாரு பாருங்க, நீங்க திரளா விதைக்கிறீங்க, கொஞ்சமா இருக்கிறீர்கள். எவ்வளவு உழைச்சேன், தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டேன், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், பெரிய அறுவடை எதிர்பார்த்தேன், கொஞ்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் புசிக்கிறீர்கள், குடித்தும் பரிபூர்ணம் உள்ளவர்களா இல்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறான், அவன் வாங்குற இலவசம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். 8வது வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு புரியும். கர்த்தர் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1:2 மீண்டும் வாசியுங்கள். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் மரங்களே இருக்கிறார்கள். 3வது இந்த வீடு பாழாய் கிடக்கிறது. நீங்கள் பட்சமாகப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறபடி காரணம். நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்முடைய ஆலயத்துடைய நிலம் பெருசா நம்ம ஆலயத்துல இதை பற்றி பேசுறது இல்லை.